ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவானது தமிழ்நாடு 12வது வகுப்பு பயோ சுவாலஜியில் உள்ள யூனிட் 1ல் உள்ள சாப்டர் 2ல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு வரிக்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. நீட் பயிலும் மாணவர்களுக்கு இது மிகவும் உதவியாக அமையும். இங்கே ஒவ்வொரு வரியையும் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் புக்கு வச்சு ரெஃபர் பண்ணிங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க, அதுக்கு பதில் நாங்கள் கொடுக்குறோம். த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் எ பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஓவரி இருக்குது, இந்த பக்கம் ஓவரி இருக்குது. ஸோ எ பேர் ஆஃப் ஓவரிஸ். அது மாதிரி எ பேர் ஆஃப் ஃபெலோபியன் டியூப் இருக்குது. இந்த வருது இல்லையா, இது ஒரு ஃபெலோபியன் டியூப், இது ஒரு ஃபெலோபியன் டியூப். ஸோ எ பேர் ஆஃப் ஃபெலோபியன் டியூப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பகுதிக்கு பேர் யூட்டிரஸ்னு பேர். யூட்டிரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் யூட்டிரஸுக்கு கீழே செர்விக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வெஜைனா இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை உருவாக்குது. ஸோ த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் எ பேர் ஆஃப் ஓவரிஸ். இதோ ஒன்று இருக்குது, இதோ ஒன்று இருக்குது. எ பேர் ஆஃப் ஓவிடக்ட்ஸ். ஓவிடக்ட்ஸுக்கு இன்னொரு பேர் ஃபெலோபியன் டியூப். இது ஒரு ஓவிடக்ட், இது ஒரு ஓவிடக்ட். ஓவிடக்ட்டுக்கு இன்னொரு பேர் ஃபெலோபியன் டியூப். யூட்டிரஸ் இந்த பகுதி, சர்விக்ஸ் இந்த பகுதி, இது வெஜைனா, கடைசியாக உள்ளது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா, அதாவது புற இனப்பெருக்க உறுப்பு. இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியாவை புற இனப்பெருக்க உறுப்பு, அதாவது பெண் குறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் த மெமரி கிளாண்ட்ஸ் ஆர் த அசசரி கிளாண்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இனப்பெருக்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய துணை கிளாண்ட்ஸ், துணை சுரப்பிகள் மெமரி கிளாண்ட்ஸ், அதாவது பால் சுரப்பிகள். ஸோ த மெமரி கிளாண்ட்ஸ் ஆர் அசசரி கிளாண்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இனப்பெருக்கத்திற்கு துணை சுரப்பிகள் எதெல்லாம்னு கேட்டால், ஒரு ஜோடி மெமரி கிளாண்ட்ஸ், ஒரு ஜோடி பால் சுரப்பிகள். ஓவரிஸ். தே ஆர் த பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ். இது பெண்களில் முதன்மையான பெண் பால் உறுப்பு ஆகும். ஓவரி என்பது பிரைமரினா முதன்மையான, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பெண் பால் உறுப்பு ஆகும். இதுதான் ஓவரி. The female has a pair of ovaries. They produce the female gamete ovum. Female gameteக்கு பேர் ஓவம்னு பேர். அந்த ஓவம் இந்த ஓவரியிலிருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. They are located on each side of the lower abdomen. Lower abdomen, அப்டமனுடைய, அப்டம்னா வயிற்று பகுதி, அந்த கீழ் வயிற்று பகுதியில் பக்கத்திற்கு ஒன்றாக ஒரு ஜோடி ஓவரி இருக்குது. த ஓவரி இஸ் ஓவல் ஷேப். இந்த இருக்கு இல்லையா, இது நீள்வட்ட வடிவமானது. இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இட் இஸ் அபவுட் 2 to 4 சென்டிமீட்டர் லாங். இதோட நீளம் 2 முதல் 4 சென்டிமீட்டர். த ஓவரி இஸ் அட்டாச்டு டு த டார்சல் பாடி வால் அண்ட் யூட்டிரஸ் த்ரூ எ கனெக்டிவ் டிஷ்யூ மெம்பரேன் கால்டு மீசோ ஓவரியம். இந்த ஓவரி தனியாக நிற்க முடியாது இல்லையா, அதனால் இந்த ஓவரி மீசோவேரியம் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூனால டார்சல் பாடி வால் கூடையும் யூட்டிரஸ் கூடையும் அட்டாச் ஆகிருக்கு. இந்த பாருங்கள், ஓவரி அண்டகமானது இஸ் அட்டாச்சு, இணைக்கப்பட்டுள்ளது. எது கூட? டார்சல் பாடி வால் இடுப்புச்சுவர் பகுதியுடனும் அண்ட் யூட்டிரஸ் கருப்பையுடனும். இதான் இந்த மீசோவேரியம். இதுதான் இது இந்த ஓவரியை இடுப்புச்சுவர் பகுதி, டார்சல் பாடி வால், டார்சல் பாடி வால் கூட இந்த ஓவரியை இணைக்குது. அதே நேரத்தில் இந்த ஓவரியை கொண்டு போய் இந்த பகுதி என்னது, யூட்டிரஸ் கூடையும் இணைக்குது. இது ஒன் வேர்டில் கேட்கலாம். ஓவரியை டார்சல் பாடி வால் கூடையும் யூட்டிரஸ் கூடையும் இணைக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ எது? மீசோவேரியம். அதாவது ஓவரியை இடுப்பு சுவர் பகுதியுடனும் கருப்பையுடனும் மீசோவேரியம் என்ற தசைநார் இணைக்கிறது. மீசோவேரியம் ஒன் வேர்டு கேட்கலாம். மீசோவேரியம் இந்த இருக்கு படம். இந்த மீசோவேரியம் தான் இந்த ஓவரியை யூட்டிரஸ் கூடையும் டார்சல் பாடி வால் கூடையும் இணைக்குது.
The ovary consists of two regions, outer cortex and inner medulla. என்றைக்குமே வந்து ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் வெளியே உள்ள பகுதிக்கு கார்டெக்ஸ்னு பேர், உள்ளே உள்ள பகுதிக்கு மெடுலான்னு பேர். ஸோ இந்த ஓவரியில் இந்த வெளிப்பகுதிக்கு கார்டெக்ஸ்னு பேர். இந்த இருக்கு இல்லையா, இது கார்டெக்ஸ் இந்த வெளிப்பகுதி. இந்த நடுவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் மெடுலான்னு பேர். ஸோ இது கார்டெக்ஸ், இது மெடுலா. Each ovary is covered by a thin cuboidal germinal epithelium. ஒவ்வொரு ஓவரியை சுற்றிலும் a thin மென்மையான கியூபாய்டல்னா கனசதுர வடிவம் உள்ள ஜெர்மினல் எபித்தீலியம் இருக்குது. இந்த பாருங்கள், இது ஓவரி, இதை சுற்றி இந்த இருக்கு இல்லையா, இதான் வந்து ஜெர்மினல் எபித்தீலியம். இந்த லேயருக்கு பேர். beneath this layer, அந்த ஜெர்மினல் எபித்தீலியத்துக்கு கீழே there is a dense connective tissue, ஒரு அடர்த்தியான இணைப்பு திசு இருக்குது. அதுக்கு பேர் டூனிகா அல்புஜீனியா. இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து ஜெர்மினல் எபித்தீலியம். இந்த ஜெர்மினல் எபித்தீலியத்துக்கு கீழே இந்த இருக்கு இல்லையா, ஒரு அடர்த்தியான ஒரு உரை இருக்குது. அதுக்கு பேர் டூனிகா அல்புஜீனியா. இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது பூரா ஒன் வேர்டில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நல்லா பார்த்துக்கோ. The cortex appears dense and granular due to the presence of ovarian follicles in various stages of development. இப்போ இது கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா டென்ஸ் அடர்த்தியாக இருக்கும், அண்ட் கிரானுலர், இதில் சின்ன சின்ன துகள்கள்லாம் இருக்கும். எப்படி துகள், எதனால் துகளாக இருக்குது? டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒவேரியன் ஃபாலிக்கிள். ஒவேரியன் ஃபாலிக்கிள்லாம் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் ஒவேரியன் ஃபாலிக்கிள். அதாவது இதில் பிரைமரி ஃபாலிக்கிள் இருக்கும், செகண்டரி ஃபாலிக்கிள் இருக்கும், கிராப்பியன் ஃபாலிக்கிள் இருக்கும். இப்படி ஃபாலிக்கிள்ஸ் வந்து பல ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு 3 குழந்தைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 குழந்தைகள், ஒரு பிள்ளை 12th படிக்கும், ஒரு பிள்ளை 8th படிக்கும், ஒரு பிள்ளை 6th படிக்கும். அந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸில் இருக்கும். அது மாதிரி இந்த கார்டெக்ஸில் வந்து இந்த ஃபாலிக்கிள் செல்ஸ் வந்து பல ஸ்டேஜில் இருக்கும். அதனால் அது பார்க்குறதுக்கு டென்ஸாகவும் கிரானுலராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The medulla is a loose connective tissue. இந்த பகுதி தான் மெடுலா. லூஸ்னா தளர்வான, இதில் இணைப்பு திசு இருக்குது. வித் abundant blood vessel, அந்த மெடுலாவில் பிளட் வெசல், இரத்த குழாய்கள் நிறைய இருக்குது. லிம்பாட்டிக் வெசல், லிம்ப் நாளங்கள் இருக்குது. இந்த பிளட் வெசல் வந்தாலே கூட வந்து லிம்பாட்டிக் வரும். பெரும்பாலான இடங்களில் இரத்த குழாயும் லிம்பாட்டிக் வெசலும் இந்த ரயில்வே தண்டவாளம் வருது மாதிரி பேரலாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நெர்வ் ஃபைபர்ஸ், இதில் நிறைய நரம்புகளும் காணப்படுகின்றன. The interior of the ovary is formed of stroma. இந்த உள்பகுதியானது ஸ்ட்ரோமா என்ற துகள்களால் ஆனது. It is the continuation of meso-ovarium. இந்த இருக்குல்லையா, அந்த மீசோ ஓவரியத்தோட தொடர்ச்சி தான் இந்த ஸ்ட்ரோமா. மீசோ ஓவரியம்ங்கிறது என்னது? ஓவரிய யூட்டிரஸ் கூடையும் டார்சல் பாடி வால் கூடையும் இணைக்கக்கூடிய ஒரு சவ்வு. அடுத்து ஃபெலோபியன் டியூப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இருக்கு இல்லையா, இதுதான் ஃபெலோபியன் டியூப். One end of the fallopian tube has a funnel called infundibulum. இது ஃபெலோபியன் டியூப்பு. இதனுடைய ஒரு பகுதியானது இந்த பாருங்க, இதுதான். இது வந்து ஒரு ஃபனல் மாதிரி இருக்குது. இந்த ஃபனலுக்கு என்ன பேருனா இன்ஃபண்டிபுலம்னு பேர். ஸோ இந்த இடத்துக்கு பேர் இன்ஃபண்டிபுலம். இது ஃபெலோபியன் டியூப். இந்த ஃபெலோபியன் டியூபினுடைய ஒரு பகுதி ஒரு ஃபனல் மாதிரி இருக்குது. இந்த ஃபனல் போன்ற அமைப்புக்கு பேர் இன்ஃபண்டிபுலம். The margin of the infundibulum has finger-like projections called fimbriae. இது இன்ஃபண்டிபுலம். இதோட ஓரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை விரல்கள் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இதுக்கு பேர் தான் ஃபிம்ப்ரியே அப்படின்னு பேர். ஸோ இது இன்ஃபண்டிபுலம். இந்த இன்ஃபண்டிபுலத்திலிருந்து விரல் போன்ற நீட்சிகள் வருது. இதுக்கு பேர் ஃபிம்ப்ரியே. They help to collect the ovum after ovulation. இந்த ஓவரியிலிருந்து ஓவம் வெளியே வந்த உடனே இது ரெண்டுக்கு இடையில் அட்டாச்மெண்ட் இருக்காது. அப்போ இதிலிருந்து வெளிவரக்கூடிய ஓவத்தை இந்த ஃபிம்ப்ரியே போன்ற அமைப்பு தான் கலெக்ட் பண்ணி எதுக்குள்ளே கொடுக்கும்? இந்த இன்ஃபண்டிபுலம் வழியாக இது நேராக இந்த ஃபெலோபியன் டியூப் வழியாக வரும். They help to collect ovum after ovulation. ஓவரிலிருந்து ஓவம் வெளியே வந்த பிறகு இந்த ஃபிம்ப்ரியே தான் அந்த ஓவத்தை கலெக்ட் பண்ணி இன்ஃபண்டிபுலம் மூலம் ஆம்புலா மூலம் இந்த இஸ்மஸ் பகுதிக்கு அனுப்பும். The infundibulum leads to ambula. இந்த இன்ஃபண்டிபுலத்தின் வந்து இன்ஃபண்டிபுலம் தொடர்ந்து எதா மாறுது, எதா வருது? ஆம்புலாவாக வருது. ஆம்புலாவினுடைய அடுத்த பகுதி இஸ்துமஸ். இஸ்துமஸ் எங்கே போய் முடியுது? யூட்டிரஸில் போய் முடியுது. ஆம்புலா லீட்ஸ் டு இஸ்துமஸ்.
which in turn opens into uterus. இதை பார்த்துக்கோங்க. இந்த ஃபெலோபியன் டியூப்பில் ஒரு ஃபுனல் போன்ற அமைப்பு இருக்குது. அதுக்கு பேர் இன்ஃபண்டிபுலம். இன்ஃபண்டிபுலத்தோட நுனியில் ஃபிம்பிரியே அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இதுதான் இந்த ஓவரியிலிருந்து வெளிவரக்கூடிய ஓவத்தை கலெக்ட் பண்ணிக்கணும். திரும்ப அந்த ஓவமானது இன்ஃபண்டிபுலத்துக்கு போய் அதனுடைய அடுத்த பகுதி ஆம்புல்லாக்கு போய் அப்புறம் இஸ்துமஸ் அப்படிங்கிற அமைப்பு வழியாக நேராக எங்கே போகுது? யூட்டிரஸுக்கு போகுது. யூட்டிரஸ் இதுக்கு இன்னொரு பேர் வூம்ப் அப்படின்னு பேர். இட் இஸ் எ ஹாலோ திக் வால்ட் மஸ்குலர் ஆர்கன். ஹாலோனா உள்ள இடைவெளி இருக்கும், திக் வால்ட் அதனுடைய சுவர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். மஸ்குலர் ஆர்கன் தசையாலான ஒரு அமைப்பு. இட் இஸ் ஹைலி வேஸ்குலரைஸ். ஹைலி வேஸ்குலரைஸ்னா இதில் அதிக அளவு இரத்த குழாய்கள் இருக்கும். இட் இஸ் அன் இன்வெர்டட் பியர் ஷேப். இன்வெர்டட்னா தலைகீழான, பியர்னானது பேரிக்காயை தலைகளை கவுத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது இருக்கும். இட் இஸ் இன் த பெல்விக் கேவிட்டி இன் பிட்வீன் த யூரினரி பிளாடர் அண்டு ரெக்டம். இந்த யூட்டிரஸ் எங்கே இருக்குது? இடுப்பு குழியில் இருக்குது, பெல்விக் கேவிட்டியில் இருக்குது. எதுக்கு இடையில இருக்குது? யூரினரி பிளாடருக்கும் ரெக்டத்துக்கும் இடையில இருக்குது. இந்த படத்தை பாருங்கள் தெரியும். இது வந்து யூரினரி பிளாடர், இது ரெக்டம் மலக்குடல். ஸோ இந்த யூரினரி பிளாடருக்கும் மலக்குடலுக்கும் இடையில என்ன இருக்குது? யூட்டிரஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் கேட்கலாம், யூட்டிரஸ் எங்கே இருக்குது? யூட்டிரஸ் ஆனது இடுப்பு குழி பெல்விக் கேவிட்டியில், இது யூரினரி பிளாடர், இது என்னது? ரெக்டம் மலக்குடல். இது ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குது? யூட்டிரஸ் இருக்குது. The uterus has two regions. யூட்டிரஸில் ரெண்டு பகுதிகள் இருக்குது. அண்ட் அப்பர் பாடி, இதைத்தான் அப்பர் பாடின்னு சொல்லுவோம். இந்த இருக்கு இல்லையா, இது வந்து அப்பர் பாடி, மேலே உள்ள பாடி. இதுதான் மேஜர் போர்ஷன். அதாவது மேல் பகுதிக்கு பேர் பாடின்னு பேர். இந்த இருக்கு இல்லையா, இது பூரா மேற்பகுதி, இது பாடின்னு பேர். அண்ட் லோயர் கீழ்ப்பகுதிக்கு பேர் செர்விக்ஸ்னு பேர். இந்த இடத்துக்கு செர்விக்ஸ். செர்விக்ஸ் மேலே உள்ளது எல்லாத்தையும் நம்ம பாடி அப்படின்னு சொல்லுவோம். த ரவுண்டட் ரீஜன் superior to the body is fundus. இந்த படம் பாருங்க தெரியும். இது செர்விக்ஸ். இந்த செர்விக்ஸுக்கு மேலே உள்ளது, இந்த செர்விக்ஸுக்கு மேலே இதை பூரா வந்து பாடின்னு சொல்லுவோம். இந்த பாடியில் மேல் பகுதி பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் என்ன பேருன்னா ஃபண்டஸ்ன்னு பேர். த ரவுண்டட் ரீஜன் இதை தான் சொல்லுதாங்க. இதான் ரவுண்டட் ரீஜன். சுப்பீரியர் டு த பாடி, பாடிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ரவுண்டட் ரீஜனுக்கு பேர் என்ன பேர்? ஃபண்டஸ் அப்படின்னு பேர். த செர்விக்ஸ் ஓப்பன்ஸ் இன்டு வெஜைனா த்ரூ எ செர்விக்கல் கெனால். இந்த செர்விக்ஸ் ஆனது இந்த வெஜைனால ஓப்பன் ஆகுது. எது வழியாக ஓப்பன் ஆகுது? இந்த செர்விக்கல் கெனால் வழியாக ஓப்பன் ஆகுது. அதாவது செர்விக்ஸ் ஆனது இது என்னது? வெஜைனா. இந்த செர்விக்ஸ் ஆனது இந்த வெஜைனால இந்த செர்விக்கல் கெனால் வழியாக ஓப்பன் ஆகுது. The cervical canal communicates with the vagina through the external orifice and with the uterus through the internal orifice. இப்போ இது பாருங்க, இதுதான் cervical canal. இந்த cervical canal ஆனது கீழ்ப்பகுதியில் வெஜைனால திறக்கும். இந்த இடத்துல ஒரு சுருக்கு தசை இருக்குது, அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஆரிஃபீஸ் அப்படின்னு பேர். அதாவது cervical canal வந்து it opens out into vagina. எது வழியாக வெஜைனா ஆகுது? த்ரூ எக்ஸ்டர்னல் ஆரிஃபீஸ். இந்த இடத்துல ஒரு சுருக்கு தசை இருக்குது, ஒரு துளை இருக்குது. இந்த துளையை வந்து சுருக்கு தசை மூடி பாதுகாப்போம். ஆரிஃபீஸ்னா சுருக்கு தசைன்னு அர்த்தம். ஸோ த செர்விக்கல் கெனால் கம்யூனிகேட்ஸ் வித் த வெஜைனா. இந்த செர்விக்கல் கெனால் வந்து இந்த வெஜைனாவோடு தொடர்பு கொள்ளுது. எதன் மூலமாக? எக்ஸ்டர்னல் ஆரிஃபீஸ் மூலமாக. அது மாதிரி இந்த செர்விக்கல் கெனால் வந்து கம்யூனிகேட்ஸ் வித் த யூட்டிரஸ். இந்த யூட்டிரஸ் கூட தொடர்பு கொள்ளும். எது வழியாக? இன்டர்னல் ஆரிஃபீஸ். அதாவது செர்விக்கல் கெனாலுக்கு மேலே இன்டர்னல் ஆரிஃபீஸ் இருக்குது, செர்விக்கல் கெனாலுக்கு கீழே எக்ஸ்டர்னல் ஆரிஃபீஸ் இருக்குது. இது இன்டர்னல் ஆரிஃபீஸ் மூலமாக யூட்டிரஸ் மூலம் தொடர்பு கொள்ளும், எக்ஸ்டர்னல் ஆரிஃபீஸ் மூலமாக வெஜைனா கூட தொடர்பு கொள்ளும். The cervical canal along with the vagina form the birth canal. இந்த cervical canalum இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வெஜைனாக்கும் ஒன்றா சேர்ந்து பெர்த் கெனால், அதாவது குழந்தைகளுடைய பிறக்கக்கூடிய குழாயாக பயன்படுகிறது. அதாவது இந்த செர்விக்கல் கெனாலும் அதுக்கு கீழே உள்ள வெஜைனாவும் ஒன்றா சேர்ந்து எதை உருவாக்குது? பெர்த் கெனால் உருவாக்குது. இது வழியாக தான் குழந்தையானது முதிர்ச்சி அடைஞ்ச உடனே வெளியே வரும்.
யூட்டிரஸ் ஹேஸ் 3 லேயர்ஸ். இந்த யூட்டிரஸில் பாருங்கள் 3 லேயர் இருக்குது. ஒன்று பெரிமெட்ரியம், இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் பெரிமெட்ரியம். இந்த படத்தை பாருங்கள் தெரியும். யூட்டிரஸில் 3 லேயர் இருக்குது. இதுக்கு பேர் பெரிமெட்ரியம். அவுட்டர் மெம்பரேனஸ் செரஸ் லேயர். செரஸ் லேயர்னா ஊனீர் சவ்வு அப்படின்னு பேர். இந்த வெளியே உள்ள லேயர் வந்து செரஸ் லேயர். செரஸ் லேயர்னால் என்னங்கிறது இந்த கொடுத்துருக்கேன். The perimetrium secretes a lubricating fluid that helps to reduce friction. இந்த இடத்துல உராய்வை குறைப்பதற்காக இந்த பெரிமெட்ரியத்திலிருந்து ஒரு நீர், ஊநீர் மாதிரி ஒரு சின்ன திரவம் வெளியே வருது. அது உராய்வை குறைக்கிறது. அப்படி மயோமெட்ரியம் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது. ஸோ இது பெரிமெட்ரியம் அவுட்டர் லேயர், இது மயோமெட்ரியம். இது வந்து மிடில் திக் மஸ்குலர் லேயர், இது மிடில் லேயர். லாஸ்ட் உள்ளது எண்டோமெட்ரியம், இந்த இருக்கு பாருங்கள், இது இன்னர் லேயர். ஸோ யூட்டிரஸில் 3 லேயர் இருக்குது. பெரிமெட்ரியம் வந்து இது என்னது, அவுட்டர் லேயர். மயோமெட்ரியம்ங்கிறது மிடில் லேயர். எண்டோமெட்ரியம்ங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய லேயர். The endometrium undergoes cyclic changes during menstrual cycle. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கும்போது, அதாவது மாதவிடாய் சுழற்சி நடக்கும்போது இந்த எண்டோமெட்ரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நிறைய கிளான்ஸ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக பூரிப்படையும். மயோமெட்ரியம் எக்ஸிபிட்ஸ் ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன் டூரிங் பார்ட்யூரிஷன், அதாவது சைல்டு பர்த். இந்த மயோமெட்ரியம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மசில். இதில் பேபி ஃபுல்லாக டெவலப் ஆன உடனே, மெச்சூர் ஆன உடனே இந்த பேபியை இந்த யூட்டிரஸிலிருந்து வெளியே தள்ளக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அளவுக்கு இது கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேபியானது வெளியே வந்துடும். ஸோ யூட்டிரஸில் 3 லேயர் இருக்குது. பெரிமெட்ரியம், இதிலிருந்து சில சுரப்புகள் சுரந்து லூப்ரிகேஷனாக செயல்படுது, அதாவது உராய்வுகளை குறைக்குது. நடுவில் உள்ளது மயோமெட்ரியம். இதில் உள்ள மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் மசில்ஸ். இது கான்ட்ராக்ட் ஆகிறதுனால இந்த யூட்டிரன் கேவிட்டியில் இருக்கக்கூடிய பேபியானது வெளித்தள்ளப்படுகிறது. யூட்டிரஸில் இருக்கக்கூடிய பேபி வெளித்தள்ளப்படுகிறது. எண்டோமெட்ரியத்தில் நிறைய கிளான்ஸ் இருக்குது. அதனால் இந்த எண்டோமெட்ரியமானது மென்ஸ்ட்ரல் சைக்கிளின் போது நிறைய சுரப்புகளை உண்டாக்கி பூரிப்படையும், அதாவது டெவலப் ஆகும். வெஜைனா, இட் இஸ் எ ஃபைப்ரோமஸ்குலர் டியூப். இது தசை நார்களாலான ஒரு டியூப், ஒரு குழாய். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த செர்விக்ஸ் டு த எக்ஸ்டீரியர். இது செர்விக்ஸினுடைய அடுத்த வெளிப்பகுதி வெஜைனா. வெஜைனாவினுடைய அடுத்த பகுதி வெளியே வந்துடும். இட் இஸ் த ஃபீமேல் ஆர்கன் ஆஃப் கோப்புலேஷன், அதாவது இது கலவி கால்வாயாக பயன்படுகிறது. உறவு கொள்ளும் பொழுது, ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளும் பொழுது இது கலவி கால்வாயாக பயன்படுகிறது. The female reproductive structures that lie external to the vagina are called as external genitalia or vulva. இந்த வெஜைனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பூரா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டிலியா அல்லது வல்வான்னு பேர். தமிழில் புற இனப்பெருக்க உறுப்புன்னு சொல்லுவோம். இது வெஜைனா. இப்போ இது யூட்டிரஸ், இது செர்விக்ஸ். இந்த செர்விக்ஸுக்கு கீழே உள்ளது வெஜைனா. இந்த வெஜைனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டிலியா அல்லது வல்வான்னு பேர். இட் கன்சிஸ்ட் ஆஃப், இந்த வல்வால் என்ன இருக்குது, லேபர் மேஜோரா, லேபர் மைனோரா, ஹைமன் அண்ட் கிளிட்டோரிஸ். இந்த படத்தை பாருங்கள் தெரியும். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டிலியா, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டிலியா இல்லை என்னெல்லாம் இருக்குன்னா, லேபர் மேஜோரா இந்த இருக்குது பாருங்கள், லேபர் மேஜோரா இந்த பகுதி, அதாவது இது அவுட்டர் லிப்னு சொல்லுவோம். லேபர் மேஜோரா இது, லேபியா மேஜோரா இந்த இடம், அப்புறம் லேபியா மைனோரா இது உள்ளே இருக்குது. லேபியா மேஜோரா இந்த இருக்குது, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் லேபியா மைனோரா, இது இன்னர் லிப். ஹைமன் படத்தில் இந்த இருக்குது, இதை கன்னித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கிளிட்டோரிஸ் இந்த இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டிலியாவில் லேபியா மேஜோரா இருக்குது, அவுட்டர் லிப். லேபியா மைனோரா இந்த இருக்குது, இது இன்னர் லிப். அப்புறம் இந்த ஹைமன் இந்த கன்னித்திரை, அதுக்கடுத்தால இந்த கிளிட்டோரிஸ், இந்த 4 பகுதிகளும் இருக்குது. அப்புறம் பார்த்தோலின் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து கிரேட்டர் வெஸ்டிபுலார் கிளாண்டுன்னு பேர். They are located posterior to the left and right opening of the vagina. அதாவது
கலவி கால்வாய் திறப்பின் பின்புறமாக இருக்குது. இந்த வெஜைனா இருக்கு இல்லையா, இந்த வெஜைனா ஓப்பனிங், இந்த வெஜைனா ஓப்பனிங்க்கு உள்ளோடி இருக்கும். அது என்ன இருக்குது, பார்த்தோலின் கிளாண்ட் இருக்குது, இந்த இருக்கு இல்லையா, இது வெஜைனல் ஓப்பனிங். தே ஆர் லொக்கேட்டட் போஸ்டீரியர்னா என்னது, பின்புறமாக. லெஃப்ட் அண்ட் ரைட் ஓப்பனிங் ஆஃப் த வெஜைனா, இந்த வெஜைனா ஓப்பனிங்க்கு பின்புறமாக 2 பார்த்தோலின் கிளாண்ட் இருக்குது. இந்த ஒரு கிளாண்ட் இருக்குது, இந்த ஒரு கிளாண்ட் இருக்குது. தே செக்ரீட் மியூக்கஸ் டு லூப்ரிகேட் வெஜைனா. உறவு கொள்ளும்போது இந்த வெஜைனால் உள்ள லூப்ரிகேட் ஆகணும். லூப்ரிகேட்னா உயவு பொருள் வேணும், ஒரு கிரீஸ் மாதிரி. அதை இந்த பார்த்தோலின் கிளாண்ட் செக்ரீட் பண்ணுது. தே ஆர் ஹோமாலகஸ் டு பல்போ யூரித்தல் கிளாண்ட்ஸ் ஆஃப் மேல். நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பல்போ யூரித்தல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்டு படிச்சிருப்போம். அந்த கிளாண்டு இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே பெண்கள் என்ன இருக்குது, பார்த்தோலின் கிளாண்ட் இருக்குது. அடுத்தால ஸ்கீன்ஸ் கிளாண்ட். ஸ்கீன்ஸ் கிளாண்ட் தே ஆர் லொக்கேட்டட் ஆன் த ஆன்டீரியர் வால் ஆஃப் த வெஜைனா. வெஜைனாவினுடைய ஆன்டீரியர் வால், முன்பக்க சுவரில் இது இருக்குது. அண்ட் அரவுண்ட் த லோயர் எண்ட் ஆஃப் த யூரித்ரா. இந்த இருக்குது பாருங்கள், இது யூரித்ரா. இந்த யூரித்ராவை சுற்றி 2 பக்கங்கள்லேயும் என்ன இருக்குது, ஸ்கீன்ஸ் கிளாண்ட் இருக்குது. இது யூரித்ரானா யூரின் வெளியே போகக்கூடிய வழி. They are located on the anterior wall of the vagina. வெஜைனாவினுடைய ஆன்டீரியர் வாலில் இருக்குது. அரவுண்ட் த லோயர் எண்ட் ஆஃப் த யூரித்ரா. யூரித்ராவை சுற்றி இந்த மாதிரி 2 ஸ்கீன்ஸ் கிளாண்ட் இருக்குது. They secrete a lubricating fluid and are homologous to prostate gland of the males. இப்போ இது இதிலிருந்தும் ஒரு லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் வருது. இந்த லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் உயவு பொருளாக பயன்படுகிறது. இது ஆண்களில் இருக்கக்கூடிய ப்ராஸ்டாட் கிளாண்டுக்கு சமமானது. அதாவது பெண்களில் ஸ்கீன்ஸ் கிளாண்ட் இருக்குது, ஆண்களில் ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்குது. அப்புறம் ஹைமன், கன்னித்திரை அப்படின்னு சொல்லுவோம். த எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் ஆஃப் த வெஜைனா இஸ் பார்சியலி க்ளோஸ்டு பை எ தின் ரிங் ஆஃப் டிஷ்யூ கால்டு ஹைமன். இப்போ இந்த வெஜைனா இருக்கு இல்லையா, வெஜைனல் ஓப்பனிங், இதை ஒரு பகுதி கவர் பண்ணியிருக்கோம். எதனால், ஹைமன்னால், கன்னித்திரை. இதைத்தான் கன்னித்திரைன்னு சொல்லுவோம். த ஹைமன் இஸ் ஆஃபன் டர்ன் டூரிங் த ஃபர்ஸ்ட் காய்டஸ் ஃபிசிக்கல் யூனியன். ஒரு ஆணும் பெண்ணும் முதல் முறையாக இணையும் பொழுது இந்த ஹைமனானது கிழிக்கப்படுகிறது. அதனால் இதை கன்னித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவவர் இட் கேன் பி ஸ்ட்ரெச்டு ஆர் டான் டியூ டு த சடன் ஃபால். இருந்தாலும் உறவு கொள்ளும்போது தான் இந்த உரையானது கிழியுது அப்படின்னு சொல்ல முடியாது. சில சமயம் கீழே விழுந்தாலோ அல்லது ஜால்ட், ஒரு குலுக்கல் ஏற்பட்டாலோ, அண்ட் டூரிங் ஸ்டர்னஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சச்சஸ், சில சமயம் சைக்கிளிங் போகும்போதோ அல்லது ஹார்ஸ் ரைடிங் போகும்போதோ, கடினமான வேலைகள் செய்யும் பொழுதோ, கடினமான பொருள்களை தூக்கும் பொழுதோ இந்த ஹைமன் என்ன செஞ்சிடலாம், கிழிஞ்சு போயிடலாம். Therefore, it cannot be considered as an indicator of woman's virginity. அதாவது ஒரு பெண் கன்னியாக தான் இருக்கிறா அப்படிங்கிறத இந்த திரையை வச்சு நம்ம உறுதி பண்ண முடியாது. இது உறவு கொள்ளும் போதும் இந்த திரையானது கிழியலாம், அல்லது கடினமான எக்ஸசைஸ் செய்யும் போதோ, ஒரு ஆள் கீழே விழும் போதோ, ஏதாவது ஒரு பொருள்களை தூக்கும் போதோ இதை கிழியலாம். The mammary glands. இப்போ இந்த accessory glands பற்றி பார்க்க போகிறோம். They are modified sweat glands present in both sexes. இது sweat gland, வியர்வை சுரப்பியினுடைய ஒரு மாறுபாடு தான் இந்த பால் சுரப்பி. இது ஆண்லையும் இருக்குது, பெண்லையும் இருக்குது. இட் இஸ் ரூடிமெண்டரி. ரூடிமெண்டரினா அண்டர் டெவலப்டுன்னு அர்த்தம். இந்த மேல்ஸ், ஆண்களில் இது வளர்ச்சி அடையாமல் பேருக்கு இருக்கும். பட் ஃபங்க்ஷனல் இன் ஃபீமேல்ஸ், பெண்களில் இது வளர்ச்சி அடைகிறது. A pair of mammary glands is located in the thoracic region. மார்பு பகுதியில் ஒரு ஜோடி பால் சுரப்பிகள் காணப்படுகிறது. It contains glandular tissue and variable quantity of fat. இதில் பாருங்க, இதெல்லாம் glandular tissue. இதெல்லாம் glandular tissue. இதில் glandular tissue இருக்கு, நிறைய கொழுப்பும் இருக்கு. It has a median nipple surrounded by pigmented area called areola. இதில் ஒரு நிப்பிள், ஒரு காம்பு இருக்கு. இந்த காம்பை சுற்றி ஒரு பிக்மெண்டட் ஏரியா, கருப்பாக ஒரு கருப்பு கலர், கொஞ்சம் பிக்மெண்ட் நிறைந்த, நிறமிகள் நிறைந்த ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவுக்கு பேர் ஏரியோலா. இப்போ இது நிப்பிள், பால் காம்பு. இந்த நிப்பிளை சுற்றி பிக்மெண்டட் ஏரியா ஒன்று இருக்குது, நிறமிகளால் சூழப்பட்ட ஒரு ஏரியா இருக்குது. அதுக்கு பேர் ஏரியோலா அப்படின்னு பேர்.
several sebaceous glands called areolar glands are found in the surface. இதில் இந்த பாருங்க, இது வந்து நிப்பிள், இந்த பகுதிக்கு பேர் ஏரியோலான்னு பேர். இந்த ஏரியோலால் நிறைய செபேசியஸ் கிளாண்ட் இருக்குது. செபேசியஸ் கிளாண்டுக்குன்னா அதுக்கு பேர் எண்ணெய் சுரப்பிகள். they reduce cracking of the skin of the nipple. இந்த குழந்தையானது இந்த நிப்பிளில் வச்சு பால் உரியும் பொழுது ஏதாவது ஸ்க்ராச்சஸ் ஏற்படலாம். அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்காக அதாவது இந்த ஸ்க்ராச்சஸ் கிராக்கிங் அதை குறைக்கிறதுக்காக என்ன இருக்குது, இந்த இடத்துல ஆயிலி கிளாண்ட் இருக்குது. அதுக்கு பேர் செபேசியஸ் கிளாண்ட். ஸோ இது நிப்பிள். இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கு பேர் ஏரியோலான்னு பேர். இந்த ஏரியோலாவில் என்ன இருக்குது, செபேசியஸ் கிளாண்ட் இருக்குது. இது உராய்வை இதிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் பொருளானது உராய்வை குறைக்க பயன்படுகிறது. இனி அந்த மெமரி கிளாண்ட்ஸோட உள்ளமைப்பு பார்க்க போகிறோம். இன்டர்னலி ஈச் மெமரி கிளாண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 to 25 லோப்ஸ். இப்போ இந்த மெமரி கிளாண்டினுடைய உட்பகுதி இதில் பாருங்கள், இது ஒரு லோப், இது ஒரு லோப், இது ஒரு லோப், இது ஒரு லோப், இது ஒரு லோப். இதில் நிறைய லோப்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குது, 2 to 25 லோப்ஸ் இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்கலாம். ஒவ்வொரு மெமரி கிளாண்டிலையும் எத்தனை லோப் இருக்குது, 2 to 25. இப்போ இது ஒரு லோப், இது ஒரு லோப், இது ஒரு லோப், இது ஒரு லோப். ஸோ இப்படியாக 25 லோப் இருக்கலாம். த லோப்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஃபேட் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஒரு லோபுக்கும் இன்னொரு லோபுக்கும் இடையில ஃபேட் மற்றும் கொழுப்பு மற்றும் இணைப்பு திசுக்கள் காணப்படுகின்றன. அதாவது இது ஒரு லோப், இது ஒரு லோப், இது ரெண்டுக்கும் இடையில இந்த இருக்கு இல்லையா, இதெல்லாம் இடையில என்ன இருக்குது, ஃபேட் இருக்குது, கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. ஈச் லோப் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி லாபியூல்ஸ். ஒவ்வொரு லோபுலையும் நிறைய லாபியூல்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள், படத்தை பாருங்கள் தெரியும். இப்போ இது ஒரு லாபியூல், இது ஒரு லாபியூல், இது ஒரு லாபியூல். ஸோ லாபியூல் இது எல்லாம் சேர்ந்து என்னது, லோப். ஸோ ஒரு லோபில் நிறைய லாபியூல்ஸ் இருக்கு. ஈச் லோப் இஸ் மேட் அப் ஆஃப் லாபியூல்ஸ். இப்போ ஒரு லோப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லோபில் வந்து நிறைய லாபியூல்ஸ் இருக்குது. அந்த லாபியூலில் என்ன இருக்குன்னா அல்வியோலை, அசினி அல்லது அல்வியோலை லைன்டு பை எபிதெலியல் செல்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு லோபில் நிறைய லாபியூல்ஸ் இருக்குது. இப்போ இதான் லாபியூல். இந்த லாபியூலுக்குள்ளே என்ன இருக்குது, அல்வியோலை இருக்குது. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து லாபியூலுக்குள்ளே அல்வியோலை இருக்குது. ஸோ லோபானது பல லாபியூல்களால் ஆனது. லாபியூலுக்குள்ளே நிறைய அல்வியோலை இருக்குது. இந்த அல்வியோலை ஒரு அல்வியோலையை பெருசாக போட்டிருக்காங்க. அதில் என்ன இருக்குது, இந்த அல்வியோலை இஸ் லவன்டு பை எபிதெலியல் செல்ஸ். இந்த இருக்கு பாருங்கள், இது பூரா எபிதெலியல் செல்ஸ். இந்த எபிதெலியல் செல் தான் மில்கை செக்ரீட் பண்ணி அது இந்த இடத்துல என்ன செய்யும், வந்து அதுக்கப்புறம் இது வழியாக வெளியே வரும். செல்ஸ் ஆஃப் அல்வியோலை செக்ரீட் மில்க். இந்த அல்வியோலையை தான் பெருசாக அந்த படம் போட்டிருக்கேன். இதில் என்ன இருக்குது, மில்க் செக்ரீட்டிங் எபிதெலியல் செல்ஸ் இருக்குது. இந்த செல்லு தான் என்ன செய்யுது, பாலை சுரக்கிறது. The alveoli open into memory tubules. இந்த alveoli memory tubules ஓப்பன் ஆகும். இந்த இருக்கு படம். இது alveoli. இதில் மில்க் செக்ரீட் ஆகி இந்த மில்க் ஆனது எங்கே வருது, மெமரி டியூபியூல்ஸ் வருது. இது மெமரி டியூபியூல், இது மெமரி டியூபியூல், இது மெமரி டியூபியூல். அப்புறம் the tubules of each lobe join to form memory duct. இந்த மெமரி டியூபியூல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு மெமரி டக்டை உருவாக்கும். அதாவது இதில் உள்ள மில்கானது மெமரி டியூபியூலுக்கு வரும். பல மெமரி டியூபியூல்கள் ஒன்றா சேர்ந்து மெமரி டக்டை உற்பத்தி செய்யும். Several memory ducts join to form a wider memory ampulla which is connected to the lactiferous ducts in the nipple. இந்த படத்தை பாருங்க தெரியும். அதாவது இது வந்து மெமரி டக்ட், இது மெமரி டக்ட், இது மெமரி டக்ட், இது மெமரி டக்ட், இது மெமரி டக்ட். பல மெமரி டக்டுகள் ஒன்றாக சேர்ந்து ஆம்புலாவாக மாறுது. இந்த ஆம்புலாவில் தான் மில்கானது ஸ்டோர் ஆகும். இந்த ஆம்புலாவானது எங்கே போய் சேருது, லாக்டிஃபெரஸ் டக்ட்டுக்கு போய் சேருது. இந்த லாக்டிஃபெரஸ் டக்ட் வந்து நிப்பிளில் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த நிப்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய லாக்டிஃபெரஸ் டக்ட் இருக்கும். இந்த பாருங்கள், இது தெரியும். இது சைடு வியூ, இது வந்து ஃப்ரண்ட் வியூ. அதாவது மில்க் இஸ் ஸ்டோர்டு இன் ஆம்புலா. ஒரு மார்க் கேள்வி, மில்கானது எங்கே ஸ்டோர் ஆகுது, இந்த ஆம்புலாவில் ஸ்டோர் ஆகுது. ஆம்புலாவினுடைய அடுத்த பகுதி எது, லாக்டிஃபெரஸ் டக்ட். லாக்டிஃபெரஸ் டக்ட் வந்து நிப்பிளில் தனித்தனியாக ஓப்பன் ஆகும். இப்போ இது போய் இதில் ஓப்பன் ஆகும், இது இந்த இடத்துல ஓப்பன் ஆகும்,
இது போய் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகக்கூடிய இடம் தான் இந்த இதில் புள்ளி புள்ளியாக வச்சு காட்டப்பட்டிருக்கு. நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரஸ்ட் பிகின்ஸ் அட் பியூபர்ட்டி. ஒரு பெண் பருவமடைந்த பிறகு தான் மார்பகம் வளர ஆரம்பிக்கிறது. அண்ட் ப்ராக்ரஸஸ் வித் சேஞ்சஸ் டூரிங் ஈச் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஒவ்வொரு முறை மாதவிடாயின் போதும் இதனுடைய சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்து பெருசாகுது, நிறைய சேஞ்சஸ் நடக்குது. இன் நான் பெர்மனன்ட் உமன், கருவுறாத பெண்ணில் the glandular structure is largely underdeveloped. இதான் glandular structure. இதெல்லாம் glandular structure. இந்த போட்டிருக்காங்க இல்லையா, இந்த glandular structureலாம் கருவுறாத பெண்களில் அந்த அளவுக்கு என்ன செய்யாது, டெவலப் ஆகாது. அண்ட் பிரஸ்ட் சைஸ் இஸ் லார்ஜ்லி டியூ டு த அமௌண்ட் ஆஃப் ஃபேட் டெபாசிட். அப்போ அந்த பிரஸ்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா என்ன காரணம்னா அது கொழுப்பு, அந்த பிரஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொழுப்பு தான் அதுக்கு காரணம். த சைஸ் ஆஃப் த பிரஸ்ட் does not have an influence on the efficiency of lactation. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரஸ்டோட சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் அதிலிருந்து நிறைய பால் சுரக்கும், பிரஸ்ட் ஆனது சைஸ் சிறுசாக இருந்தால் அதில் பால் வந்து குறைவாக தான் சுரக்கும் அப்படின்னு கிடையாது. அதாவது சைஸுக்கும் அதில் சுரக்கக்கூடிய பாலுக்கும் சுரக்கக்கூடிய பாலின் அளவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தேங்க்யூ வியூவர்ஸ். இதை பாருங்கள், வரி வரியாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த நீட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவ வேண்டுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இந்த சேனலானது உருவாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு புரியாட்ட எங்கிட்ட கேளுங்க, நாங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.